வீடியோ எடுக்கிற வீடியோ. ஹஜி அத்தா எப்படி இருக்காங்க? ஹஜி see here. அத்தா நல்லா இருக்காங்களா? அத்தாவை பிடிச்சிருக்கா? அத்தாவை பிடிச்சிருக்கா? Going to office. Yes. நீ என்னாச்சு இரும்பிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஹக்கிமாவும் இரும்புறாளா? இங்கே வந்து ஈவெண்ட்க்கு வந்து அல்ஹம்துலில்லா ரெடி ஆகிட்டோம். ஸோ வந்து நான் வந்து சும்மா ஒயிட் ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு தான் வந்து நாங்கள் கொஞ்சம் காஸ்டியூம்லாம் செலக்ட் பண்ணோம். இது என்னது அந்த ஷர்ட் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம். அந்த டிஷர்ட்டு பேண்ட் எல்லாமே வந்து மாலில் போய் எடுத்துகிட்டு வந்தோம். இதுவும் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணது. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து ஜாலியாக கிளம்பிட்டு இருக்கோம். கிளம்பிட்டோம், வந்து கிளம்ப போகிறோம். சார் பார்த்தா எனக்கு என்ன சாங் தெரியுமா? மைனர் வெட்டு கட்டி அந்த சாங் தான் ஞாபகம் வருது. Assalamualaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு வந்து நீங்க பார்க்க போறது ஒரு காலா நைட் vlog தான் வந்து பார்க்க போறீங்க. இந்த காலா நைட் வீடியோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான். அது வந்து போன இயர் நடந்துச்சு, இது வந்து இந்த இயர் நடக்குது. ஸோ இந்த இயர்ல வந்து என்ன கான்செப்ட்னா ஹவாயிவா என்ன கான்செப்ட்? ஹவாயி கான்செப்ட், அதாவது பீச் கான்செப்ட். ஸோ பீச் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். ஸோ அதனால வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆயிருக்காரு. ஸோ ஓரளவுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அவர் ப்ரிப்பேர் ஆயிருக்காரு. ஸோ நான் வந்து கொஞ்சம் பீச் கான்செப்ட் ட்ரெஸ்லாம் போட முடியாது. ஸோ நான் வந்து நார்மலாக இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த பீச் கான்செப்ட் மாதிரி ஓரளவுக்கு வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அப்புறம் நேரில் போய் சில திங்ஸ் வாங்கி முடிஞ்ச அளவுக்கு அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து அது பிடிச்சிருக்கு, அது ஒரு ஹாபி மாதிரி. ஸோ இதுக்கு அவர் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னாலெல்லாம் வந்து பீச் கான்செப்ட்னால எனக்கு ஹிஜாபா அந்த மாதிரி கிடைக்குமா, அதனால எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் அந்த கான்செப்ட் ட்ரெஸ்க்கு வந்து நான் போகல. இன்னொன்று வந்து அதெல்லாம் தேடி அலையிறதுக்கும் நமக்கு டைம் இல்லை. ஸோ ஹஸ்பண்ட் மட்டும் நீங்கள் மட்டும் பண்ணுங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி அவருக்கு மட்டும் முடிஞ்ச அளவுக்கு தேடி கண்டுபிடிச்சி முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஓரளவுக்கு மேக்கப் போட்டிருக்காங்க. ஸோ இது ஹவாவி ஸ்டைல். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஹவாய், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஷர்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீச் தென்னை மரம், இந்த பீச்சு, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஷர்ட்ல பாருங்க. ஸோ இதில் வந்து இந்த ஷர்ட் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கு. கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கணும். உள்ளக்க ஒரு டிஷர்ட்டு, அப்புறம் ஒரு கூலிங் கிளாஸு, பீச் கிளாஸு, கூலிங் கிளாஸ், தொப்பி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது. அப்புறம் மாலை அதெல்லாம் வந்து அங்கே போய் நான் ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ இப்படி ஒரு அளவுக்கு அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்களும் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, வேலைன்னு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஸோ ஆஃபீஸில் கான்செப்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சின்சியராக வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து தேடி கண்டுபிடிச்சி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போய் என்னென்னலாம் நடக்குது முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன்.
அங்கே போய் பார்க்கலாம். பை பாய். வந்தாச்சு. நானும் கண்ணாடி போட்டுக்கிட்டேன். கான்செப்டுக்கு கூலிங் கிளாஸ் போடுவாங்க இல்லையா, ஸோ அதனால நானும் சும்மா கூலிங் கிளாஸ் போட்டாச்சு. ஹஸ்பண்டும் வந்து சேர்ந்தாச்சு. வந்து ஆஃபீஸ் வேலை நம்ம பார்க்க போறாரு. அந்த ஆஃபீஸ் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து போகணும் போல. திடீர்னு ஆஃபீஸ் வேலை சொல்றாரு. இதெல்லாம் வாழ்க்கையில, இன்ஜினியர் வாழ்க்கையில சகஜமாப்பா. இன்னும் வந்து ஃபுல்லா கெட்டப் மாத்தல, அதுக்குள்ள ஆள் சொல்றாங்க நல்லா ஸ்டைலா இருக்குன்னு. யார் இந்த ஸ்டைலிஷ்டா செலக்ட் பண்ணது? அது வந்து என்னோட ஹஸ்பண்டோட காஸ்டியூம் டிசைனர் வந்து நான் தான் எப்பவுமே. திடீர்னு ஹஸ்பண்ட் சொல்லுவாரு எனக்கு வேலை இருக்குன்னு. அது ஏன்? அது இன்ஜினியரிங்லாம் இப்படிதான் இருப்பீங்களா? இந்த மாதிரி பழகிருச்சு எனக்கு. நீங்க வந்து என்னவோ ஃபங்க்ஷன் அப்போ கூட ஆஃபீஸ் ஒர்க் வந்து பண்றாங்க. அது எங்க வந்து இங்க வந்து எனக்கு சொல்றாரு ஆஃபீஸ் ஒர்க்கு. நான் இப்ப வெயிட் பண்ணோம் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் முடிக்கிற வரைக்கும். கரெக்டா? இதெல்லாம் இன்ஜினியரிங் வாழ்க்கையில சகஜமப்பா. வைஃபோட இன்ஜினியர் வைஃபோட வாழ்க்கையில இதெல்லாம் சகஜமப்பா. இன்ஜினியர் ஆனா நிறைய ஹாப்பினஸ் கூட கிடைக்கும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கூட இருக்குல்ல. லைஃப் பயங்கரமா வந்து பிஸியா இருக்கும். அதையும் மீறி இவங்களை ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு வரும் நமக்கு. கஷ்டப்பட்டு ஃபேமிலிக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும். ஆனால் சாட்டர்டே சண்டே ஓரளவுக்கு ஓகே தான். சம்டைம்ஸ் அது கூட நமக்கு கிடைக்காது. பட் இவங்களும் பாவம் அந்த நாள் கூட வேலை செய்கிறாங்க. அவங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். கரெக்டா? அவங்களுக்கெல்லாம் கரண்டே 24 hours வேணும். இப்போ 24 hours எப்படி கரண்ட் 24 hours வருது? அது ஏதாச்சும் 24 hours மெயின்டைன் பண்ணணும்ல. சும்மா எடுத்துட்டு இருக்கேன். ஃப்ரெண்டு நல்லா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேர்ந்துட்டோம். இந்த இடமே வந்து ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கேருந்து நிறைய பேர் ஃபோட்டோஸு வீடியோஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. செம்ம அழகாக இருந்துச்சு இந்த இடம். பார்த்தீங்கன்னாக்கா இதான் வந்து அந்த ஈவென்ட் ஹாலு. நாங்கள் கொஞ்சம் வெள்ளன போனதால் வந்து ஃபுல்லாக வந்து காலியாக இருந்துச்சு. ஸோ எனக்கும் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு. எல்லோரும் இருந்தாங்கன்னா எடுக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த ஈவென்ட் ஹாலுக்கு வந்து ஸோ நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து தொழுலாம் அப்படி சொல்லி இதான் வந்து ஃபீமேல் சூறா. இங்கே வந்து தொழுறதுக்காக வந்து இடம் வச்சுருக்காங்க. தொழுதுட்டு திருப்பி வந்து நல்லா இருக்கு அந்த சேரில் உட்காந்து. நான் சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு சேர் வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு ஃபேமிலி இருப்பாங்க, குட்டி மக்கள். அவங்க வீட்டில் இந்த சேர் இருக்கும். ஸோ அந்த சேரில் உட்காந்து விளையாடுவேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு அந்த சேரு. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னமோ திங்ஸ்லாம் வந்து உள்ளே வைக்க வந்து காடியில் வச்சுட்டு வரேன்னு போனாங்க. நான் சும்மா வந்து இங்கே நின்றுக்கிட்டு வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து சரி நம்ம வந்து ஈவென்ட் ஹாலுக்கு வந்து போகலாம் அப்படி சொல்லி இப்போ தான் நாங்கள் உள்ளவே வந்து போகிறோம். ஸோ வெளியில் அந்த போகிறதுக்கு முன்னாடியே நல்லா டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா காரில் போயிட்டு அந்த மாலை எல்லாமே ரெடி ஆகிட்டு வந்திருக்காங்க.
எல்லாமே வந்து லக்கி ட்ராலேருந்து நமக்கு ப்ரைஸ் கிடைக்கும். எனக்கு போன வாட்டி வந்து இது கிடச்சிச்சு, வேக்யூம் கிளீனர். ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் வந்து கிடைக்கும் அந்த லக்கி ட்ராவில். ஸோ இப்போ இதுதான் வந்து எங்களோட சாப்பாடு வச்சிருக்கிற இடம். ஃபுட்டு பார்த்தாவே வந்து நல்லா இருக்குல்ல ஃபுட்டு பார்த்தோன்னே. ஸோ வந்து அந்த சாப்பாடு எல்லாமே வந்து அந்த பீச் செட்டப்பில் தான் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது பீச் செட்டப்னா என்ன அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட்னா என்ன அப்படின்னு வந்து இங்கே வந்து காட்டுறாங்க. ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சு. வந்து கான்செப்ட் நம்மளோட அந்த ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து கான்செப்ட். இங்கே பார்த்தீங்கன்னா அழகா டேபிளில் வந்து இளநீ, அந்த குட்டி அழகான கொடை, அந்த ஸ்ட்ரா, அந்த இளநீ கூட எவ்வளோ அழகா அந்த தோலெல்லாம் சீவி செம்மையாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தது. எனக்கும் விளையாட பிடிக்கும், பட் கொஞ்சம் போன இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருக்கணுமேனு வந்து நான் இருந்தேன். ஸோ அப்படியே இளநீ வந்து குடிச்சிட்டு ஜாலியாக வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அந்த செட்டப் பார்த்தவொடனே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு சூப் வந்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சூப் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதான் வந்து ஸ்டார்டர் மாதிரி. ஸோ அந்த சூப்பு முடிஞ்சிட்டு நிறைய பேர் வந்து அப்படியே பெர்ஃபார்மன்ஸும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. நல்லா நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. என்னால் எல்லாமே காட்ட முடியாது. ஸோ இது மட்டும் நான் சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ சாப்பாடு வந்து வச்சுருந்தாங்க. என்னென்னலாம் வச்சுருந்தாங்கன்னா ஒயிட் ரைஸு, இது வந்து சிக்கனில் வந்து பிளாக் பெப்பர் சாஸில் பண்ணியிருக்காங்க. பீஃப் கறி, ப்ரோக்கோலி, கேரட்லாம் வந்து ஒரு சாஸில் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபிஷ் ஃபில்லட் வித் கேப்சிகம் வித் சாஸு. ஸோ இது பார்த்திங்கனாக்கா இது வந்து அந்த சோயா பன்னீர் இருக்கு இல்லையா, அதில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் உட்காந்து வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நல்லா ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அப்படியே பெர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் வந்து உட்காந்துக்கிட்டு ஜாலியாக வந்து ஃபுட்டை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிகாஸ் இந்த ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டான ஃபுட்டு வந்து டேஸ்ட் பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்கும். அது அப்படியே நான் சமைக்கவும் ட்ரை பண்ணுவேன் அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம். ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து கேக் இருந்துச்சு. கேக்கும் வந்து சாப்பிட்டாச்சு. நானும் வந்து சும்மா அவரோட கேப் இருக்கு இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த இளநியை வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ, அந்த வீடியோஸ் அதெல்லாம் வந்து பிடிச்சிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஹஸ்பண்டும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அந்த கேப்பை அதெல்லாம் போட்டுட்டு அது இருந்தப்போ. ஸோ அப்படியே கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து நாமினேட் ஆகிருக்கோம். ஸோ எங்களாலேயே என் ஹஸ்பண்ட் நாமினேட் ஆவாருன்னு தெரியும், ஏன்னா அவர் ப்ரிப்பேர் பண்ணார். பட் என்னென்னா கப்புலாக நாங்கள் நாமினேட் ஆகும்னு நான் எதிரே பார்க்கல. ஏன்னா போன வாட்டியும் நாங்கள் கப்புலாக தான் நாமினேட் ஆனோம், ஆனால் ப்ரைஸ் வந்து கிடைக்கல எங்களுக்கு. ஸோ இந்த வாட்டி நாங்கள் கப்புலாக நாமினேட் ஆனோம். சரி நம்ம ஓட் போடலாம் அப்படியே சொல்லி அந்த ஃபோன்லேயே வந்து ஓட்டிங் ஃபெசிலிட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதான் வந்து நான் பார்த்துருந்தோம். ஸோ எனக்கே ஆச்சரியமாச்சு, நம்மளே எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு. கப்பலாக செலக்ட் பண்ணாங்க. சும்மா நான் ஒயிட் தீம் தான் போட்டேன். அது வந்து செலக்ட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா பீச்சில் ஒயிட் தீம் கூட போடுவாங்க இல்லையா. ஸோ உண்மையாலே எப்பவுமே நாமினேட் ஆகும், பட் நாங்கள் வின் பண்ணதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நாங்கள் கப்பலாக வந்து வின் பண்ணியிருக்கோம். உண்மையாலே நம்பவே முடியல. ஸோ அந்த ஒயிட் தீம் வந்து நான் வந்து சும்மா ஒரு கெஸ்ட்டில் வந்து நான் போட்டேன். அதான் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்து அவருக்கு மேட்சாக சும்மா போட்டு போகலாமேன்னு நான் இந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணேன். ஸோ பீச்லேயே அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டுலாம் வந்து வருவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நினச்சி நான் போட்டேன். பட் அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ். ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ஹாப்பி
ஆயிடுச்சு, ஜெயிச்சிட்டோம் அப்படி சொல்லி வந்து நாங்களும் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக வந்து இருந்தோம். ஸோ இதுதான் எங்களுக்கு கிடைச்ச பரிசு. ஸோ இந்த பரிசு தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த பீச் கூலிங் கிளாஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ நாங்கள்லாம் பீச்சுக்கெலாம் போனால் அந்த கூலிங் கிளாஸ் வந்து பிள்ளைங்க தான் எடுத்துப்பாங்க எங்கள் கிட்ட இருந்து. ஸோ வந்து இது சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா. இந்த gift வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு. இந்த gift வந்து வாங்கினதில் ஒரு கப்புலாம் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணது மேல் கேட்டகரியில் அவர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன். பட் கப்புலாம் நாங்கள் ஜெயித்தோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் டேபிளில் உட்காந்து எங்கள் ஃப்ரெண்டு, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து லக்கி ட்ரா மூலயமா வந்து இந்த பைக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு இந்த பைக் கிடச்சோன்னு. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய gift இல்லையா. இதை யூடியூப்ல போடவா? ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து எங்களுக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு, அவங்களுக்கும் வந்து ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த டே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு வந்து இந்த பெஸ்ட் ட்ரெஸ் கப்பல்னு இதுவும் அந்த பொக்கே இருக்கு இல்லையா, அதுவும் கொடுத்தாங்க. ஸோ அதில் வச்சு நாங்கள் வந்து ஹாப்பியாக வந்து ஃபோட்டோஸ் அவங்க தான் எங்களுக்காக எடுத்தாங்க. ஸோ எங்களுக்காக ஓட் போட்ட எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லோரும் எங்களுக்கு ஓட் போட்டாங்க இல்லையா, அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால தான் எங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். யாரெல்லாம் ஓட் போட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸு. ஸோ எங்கள் டேபிளில் இருக்கவங்களாம் சொன்னாங்க நாங்கள் உங்களுக்கு தான் ஓட் போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கும் வந்து அது கிடச்சிருக்கு. ஹாப்பியாக இருக்குது, ஜெயிச்சிட்டோம். நம்பவே முடியல, பட் ஜெயிச்சிருக்கோம். நிறைய பேர் ஓட் போட்டிருக்காங்க எங்களுக்கு, அதனால தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த கொலீக்ஸ் எல்லாருமே ஓட்டு போட்டதால ஜெயிச்சோம். ஹலோ ஹஸ்பண்டே, ஜெயிச்சிருக்கீங்க. எப்படி இருக்கு ஃபீலிங்? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹாப்பியா கப்புலா ஜெயிச்சது? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வந்து உண்மையாக வந்து ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸை வந்து எக்ஸ் பாஸை போய் பார்த்தோம். ஏன்னா அவங்கள வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க வந்து பாராட்டுனாங்க ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸை வந்து சூப்பராக இருக்குன்னு. ஸோ ஃபோட்டோவும் வந்து 2 வாட்டி பிடிச்சிட்டு போனாங்க. சிங்கிளுக்கும் பிடிச்சிட்டு போனாங்க, சிங்கிள் மேலுக்கும் கப்பலாகவும் பிடிச்சிட்டு போனாங்க. ஸோ ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸு வந்து ஏற்கனவே கமெண்ட் பண்ணுறதுக்குனால கப்பலாகவும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி உண்மையிலே கப்பலா ஜெயிக்கணும்னு பிளான் பண்ணல. ஹஸ்பண்ட் வந்து மேல் கேட்டகரி அந்த மாதிரி தான் பிளான் பண்ண. நான் நார்மலா என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ல ஒரு நல்ல ட்ரெஸ் வந்து நான் எடுத்து வந்து போட்டுக்கிட்டு நான் வந்து கிளம்புனேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கும், கொஞ்சம் பொறுமையே கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி தான். பட் ரொம்ப எஃபர்ட் எடுத்தது வந்து ஹஸ்பண்ட்க்கு தான். நான் ரொம்ப எஃபர்ட் எடுத்தேன். பட் ஹஸ்பண்ட் வந்து மேல் கேட்டகரியிலயும் வந்து அவங்க வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. மேல் கேட்டகரியிலயும் நாமினேட் ஆயிருக்காங்க, கப்பல் கேட்டகரியிலயும் நாமினேட் ஆயிருக்கோம். ஸோ கப்பல் கேட்டகரியில வந்து வின் பண்ணிருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வின் பண்ணது. 2 இயர்ஸா என்னோட ஹஸ்பண்ட் வந்து 4 இயர்ஸா நாமினேஷன் ஆயிருக்காங்க. பட் 4 இயர்ஸ் நாமினேஷன், 2 இயர்ஸ் நாமினேஷன். ஆமாமா, 2 இயர்ஸ் தான் நாமினேட் ஆயிருக்காங்க. இந்த வாட்டி வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது கப்பலோட என்னோட ஜெயிச்சிருக்காங்க. ஹாப்பியா என்னோட ஜெயிச்சது எனக்கும் ஹாப்பியா இருக்கு, ஹஸ்பண்ட் கூட ஜெயிச்சது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறமா கமெண்ட்டும் மறக்காம பண்ணுங்க. நல்லா கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்க. Thank you so much. Assalamu alaikum. வலைக்கும் சலாம். பை.